ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். இந்த பதிவுல கடகராசிக்கான வார ராசி பலன் பார்க்கலாங்க. கடகராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இது மிக மிக சிறப்பு. பல வழிகளிலும் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். வருமானம் உங்களை தேடி வரும். வருமானம் வரத்துக்கான வாய்ப்புகள், சூழ்நிலைகள் எல்லாமே உங்களை தேடி வரத்துக்கான வாய்ப்புகள் அமையும். புதுசா ஒரு வேலை தேடுறீங்களா? இந்த டயத்துல வந்து புதுசா ஒரு வேலை தேடுங்க. இல்ல அப்படின்னா பிசினஸ் பெரிய லெவல்ல வந்து டெவலப்மெண்ட் பண்ணலாமா? இல்ல பிசினஸ்ல வந்து வேற மாதிரி வந்து வேற ஒரு விஷயம் பண்ணலாமா? இல்ல புதுசாவே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? இதுக்கான வருமானங்கள் எல்லாமே உங்களை தேடி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 2ஆம் அதிபதியா இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்றாரு. ராசிக்கு 3ஆம் அதிபதியா இருக்கக்கூடிய புதன் பகவான் உச்சம் பெற்று 3ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்றாங்க. உங்களுடைய முயற்சிகளில் அற்புதமான வெற்றிகள் உங்களை தேடி வரும். வருமானம் சம்பந்தமான வெற்றிகள். ஓகேங்களா? ஒரு தொழிலுக்கு வந்து ஒரு பிசினஸ் விஷயமா பேசுறதுக்கு போவோம். அதுல பாத்தீங்கன்னா நீங்க நினைச்ச மாதிரியே அந்த பிசினஸ் கரெக்டா அழகா அமையும். அதன் மூலமாக லாபங்கள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. 2ஆம் இடத்துல இருந்து சந்திர பகவான் அவருடைய 7ஆம் பார்வையா வந்து எங்க பாக்குறாருன்னா ராசிக்கு 8ஆம் இடத்தை பாக்குறாரு. கடகராசிக்காரங்க ரொம்ப பேர் வந்து இன்சூரன்ஸ் ஏஜென்டா இருப்பீங்க. அப்புறம் இல்லைன்னா ரொம்ப பேர் இன்சூரன்ஸ் போட்டு அதுக்கான மூவ்மெண்ட்ல இருந்துட்டு இருப்பீங்க. இது எல்லாமே முடிவடைஞ்சு இன்சூரன்ஸ் வேலைகள் பார்த்துருக்கவங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். புதுசா வாடிக்கையாளர்கள் வந்து குவிவாங்க. இந்த டயத்துல வந்து சேருவாங்க. நீங்க எதிர்பார்க்காத பெரிய அளவு வந்து தொகை, அந்த தொகையில ஒருத்தர் இன்சூரன்ஸ் எடுத்தாருன்னா உங்களுக்கு உங்களுடைய அலுவலகத்துல உங்க பேரு பெரிய அளவுல பிரபலமாகும். நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் கடகராசிக்கு. ஏன்னா உங்களுடைய முயற்சிகள் தான். அந்த முயற்சி ஸ்தானாதிபதியா இருக்கக்கூடிய புதன் பகவான் உச்ச பலம் பெற்று சஞ்சாரம் பண்றாரு. அவர் கூட 2ஆம் அதிபதி செய்யறாரு. யாரு? சூரிய பகவான். அப்போ அரசாங்கத்தின் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். 3ஆம் இடத்திலிருந்து சூரியன் புதன் இவங்களுடைய 7ஆம் பார்வை ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல பதியுது. அப்ப நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். தந்தையின் மூலமாக நல்ல விஷயங்கள், உங்களுடைய இளைய சகோதரர் மூலமாக நல்ல விஷயங்கள், உங்களுடைய மைத்துனர் மூலமாக நல்ல விஷயங்கள், அப்புறம் உங்களுடைய குழந்தையின் மூலமாக நல்ல விஷயங்கள், அரசாங்கத்தின் மூலமாக நல்ல விஷயங்கள், இப்படி பல விதங்களில் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். 3ஆம் இடத்துல வந்து கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வை பார்க்கறதுனால இந்த தடைகள் எல்லாமே விலகும். சரி, இந்த வாரத்துல 30ஆம் தேதி 1ஆம் தேதி இந்த நாட்கள்ல தாங்க வருமானம் பல வழிகளிலும் உங்களை தேடி வரும். தொழிலை விரிவுபடுத்துவீங்க. தொழில வந்து லாபங்கள் அதிகரிக்கும். சின்ன பிசினஸ் பண்றவங்களா இருந்தாலும் சரிதான், பெரிய பிசினஸ் பண்றவங்களா இருந்தாலும் சரிதான், உணவு கடைகள், சின்ன சின்ன ஹோட்டல்கள் இதுமாரி வச்சிருக்கவங்க, தள்ளுவண்டி கடைகள் வச்சிருக்கவங்க, இவங்களுக்கு எல்லாம் பார்த்தா உணவு கடைகள் முக்கியமா இதுமாரி வச்சிருக்கவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா லாபங்கள் உங்களை தேடி வரும். மளிகை கடை வச்சிருக்கவங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோட்டோர சின்ன சின்ன கடைகள் வச்சிருக்கவங்களுக்கு எல்லாம், சின்ன வியாபாரிகள், இவங்கெல்லாம் வந்து லாபங்கள் அதிகமாக வரும். பெரிய லெவலில் பிசினஸ் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து பெரிய லெவலில் கோடி கோடியா வந்து உங்களுக்கான லாபங்கள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எதிர்பாராத லாபங்கள் இந்த நாட்கள்ல வந்து வரும். உங்களுடைய புதிய முயற்சிகள்ல இருந்து வெற்றிகள் கிடைக்கும். அப்புறம் 2ஆம் தேதி 3ஆம் தேதி இந்த நாட்கள்ல வந்து சகோதரர் மூலமாக நல்ல விஷயங்கள், எழுத்துப்பூர்வமான விஷயங்கள், நல்ல விஷயங்கள், கவிஞர்கள்லாம் இருப்பீங்க இல்லையா? கடகராசிக்கார கவிஞர்கள், நடிகர்கள்லாம் இருப்பீங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் எல்லாமே வரும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அப்புறம் பாத்தீங்கன்னா 4, 5, 6 இந்த நாட்கள்ல வந்து தாயின் மூலமாக நல்ல விஷயங்கள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு பைக் வாங்கலாங்கிற ஒரு ஐடியால இருப்பீங்க. இந்த மாதிரி வாகன சேர்க்கைகள், ஆபரண சேர்க்கைகள் எல்லாமே உண்டுங்க. இதன் மூலமா நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஏன்னா தொழில் வந்து பெரிய ஒரு வெற்றி அடையக்கூடிய நாட்கள் வந்து இந்த நாட்கள் தான். இந்த நாட்கள் வந்து தொழில் சம்பந்தமான விஷயங்களை கரெக்டா பார்த்துக்கோங்க. இதுவரைக்கும் கடகராசிக்கான வாரராசி பலன் பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.